வணக்கம் நேயர்களே! இது உங்கள் தமிழ் சிறுதொழில் இன்ஃபோ. இந்த பதிவுல வந்து நம்ம ஒரு சூப்பரான ஒரு வீட்ல இருந்தே குறைந்த முதலீடு, அதாவது வெறும் ஒரு 300லேருந்து ஒரு ரூ. 500 உங்க கையில இருந்தா செய்யக்கூடிய ஒரு வீட்ல இருந்தே ஸ்டார்ட் பண்ணக்கூடிய ஒரு குறைந்த முதலீட்ல செய்யக்கூடிய ஒரு தொழில பத்தி நம்ம பார்க்க போறோம். இந்த பொருள் பார்த்தீங்கன்னா, டிமாண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்பவுமே டிமாண்ட் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இது எவர்கிரீன் டிமாண்ட் இருக்கக்கூடிய பொருள். அது மட்டும் இல்லாம இத தயாரிக்கிறதும் சிம்பிள். ரொம்ப ஈஸி. பெரிய முன் அனுபவம்லாம் இதுக்கு தேவையில்ல. இந்த வீடியோவ பார்த்து நீங்க வந்து இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நீங்க கத்துக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க வீட்ல இருந்தே ஒரு ரூ. 500 முதலீட்டிலேயே நீங்க வந்து ஒரு சப்ளையராவே நீங்க மாறிடலாம். நீங்க இத வீட்லயே தயாரிச்சு நீங்க மத்தவங்களுக்கு இத சப்ளை பண்ணலாம். எங்கெங்க சப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். இது என்ன தொழில் அப்படிங்கிறதும், இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறதும் முழு விவரத்த இந்த வீடியோல பார்க்கலாம். அதனால வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் என்னோட சேனல பார்க்குறீங்க அப்படின்னாக்கா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு வீடியோ கீழ பாருங்க. சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ண உடனேயே பக்கத்துல ஒரு பெல் பட்டன் அப்பியர் ஆகும். அதையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போவோம். இந்த பதிவுல நம்ம பார்க்க போற தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ்ல ஃபேப்ரிக் கண்டிஷனர். அதாவது நம்ம வந்து பிராண்ட் நேம்ல கம்ஃபர்ட் அப்படின்னு சொல்லுவோம். கம்ஃபர்ட் நம்ம வாங்கி துணி துவைச்சுட்டு அந்த வாசனைக்காக போடுவோம் தெரியுங்களா? அதுக்கு பேர் வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனர். அந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் நம்மளே வந்து வீட்ல எப்படி தயாரிச்சு நம்ம சப்ளை பண்றது அப்படிங்கிறத ஒரு பார்க்கணும். இந்த மாதிரி நீங்க பார்த்துருப்பீங்க. நீங்க உங்க ஊருடைய பஜார்ல பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி வித்துட்டு இருப்பாங்க. கம்ஃபர்ட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த மாதிரி 1 லிட்டர், 1/2 லிட்டர் பாட்டில்ல போட்டு கலர் கலரா வித்துட்டு இருப்பாங்க. முக்கியமா பார்த்தீங்கன்னா, ப்ளூ கலர், பிங்க் கலர் இந்த மாதிரி கலர் தான் வந்து உங்களுக்கு வந்து அதிகமா கிடைக்கும். இத நீங்களே தயாரிக்கலாம். அதுக்கான ஒரு வீடியோ தான் இது. இதுல வந்து என்னென்ன ரா மெட்டீரியல் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வந்து நீங்களே தயாரிச்சு இந்த மாதிரி பெட் பாட்டிலோ, இல்ல இந்த மாதிரியான நல்ல கவர்ச்சியான ஒரு பாட்டில்ல உங்களுடைய பிராண்ட் நேம்ல போட்டு நீங்க சப்ளை பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனர் நீங்களே தயார் பண்றதுக்கு என்னென்ன ரா மெட்டீரியல் தேவை அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த ரா மெட்டீரியல் எல்லாமே இந்த வீடியோல இருக்கிற நம்பர்ல இருக்கிற சப்ளையர்கிட்டே உங்களுக்கு கிடைக்கும். அவங்ககிட்ட நீங்க கேட்டு வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, கம்ஃபர்ட் பேஸ் ஃபேப்ரிக் கண்டிஷனர் பேஸ் இந்த மாதிரி ஒயிட் கலர் லிக்யூடா இருக்கும். பேஸ்ட் கொஞ்சம் லைட்டா பேஸ்ட் மாதிரி செமி லிக்யூடா இருக்கும். 2வது பார்த்தீங்க அப்படின்னாக்கா கலர். என்ன கலர் உங்களுக்கு தேவை அந்த கலர். இது பார்த்தீங்கன்னா சிந்தெடிக் கலர். நீங்க வந்து மளிகை கடையில இருக்கிற ஃபுட் கலர் கிடையாது இது. இது வந்து கெமிக்கல்ஸ்க்கு போடுற சிந்தெடிக் கலர். நீங்க அந்த கலர் போட்டீங்கன்னா நிக்காது. சிந்தெடிக் கலர். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நறுமணம். இப்போ வந்து ஃபேப்ரிக் கண்டிஷனருக்கு, கம்ஃபர்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த நறுமணம் தான் வந்து பேஸே. அதுக்காக தான் நம்ம அத போடுறோமே. பார்த்தீங்கன்னா சென்ட். இதுவும் பார்த்தீங்கன்னா, இதுல வந்து 2 வகையான சென்ட் இருக்குங்க. ஆயில் பேஸ்டுன்னு இருக்கு, வாட்டர் பேஸ்டுன்னு இருக்கு. ஸோ 2 வகையான சென்ட் இருக்கு. ஸோ சென்ட் இது 3மே தான் ரா மெட்டீரியல். இப்போ இது எப்படி கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் ஃபேப்ரிக் கண்டிஷனர இந்த ஃபேப்ரிக் கண்டிஷனரை எப்படி தயாரிக்கிறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாவே உங்களுக்கு வந்து ஒரு டெமோ வீடியோவே நான் உங்களுக்கு இங்க வந்து நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். இத பார்த்தே இந்த வீடியோவ பார்த்தே நீங்க இது வந்து எப்படி தயாரிக்கணுங்கிறத நீங்க கத்துக்கலாம். நீங்களாவே தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். வாங்க நம்ம அந்த வீடியோவ பார்ப்போம். கம்ஃபர்ட் ஃபேப்ரிக் கண்டிஷனர் தயாரிக்கிறதுக்கு நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, தண்ணி தேவை. தண்ணி பார்த்தீங்கன்னா, ஆர்ஓ வாட்டர் வந்து தான் யூஸ் பண்ணணும். அதான் பெட்டர் குவாலிட்டியா உங்களுக்கு குடுக்கும். அதனால வந்து ஆர்ஓ வாட்டர் அதாவது 100 எம்எல் பேஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 25 லிட்டரு தண்ணி வந்து உங்களுக்கு தேவைப்படும். தண்ணி எடுத்துக்கிட்டு, அதுல வந்து கலர் பவுடர், சிந்தெடிக் கலர் இது எல்லாமே இந்த வீடியோல இருக்கிற சப்ளையர் நம்பர் குடுத்துருக்கேன். அவங்ககிட்ட கிடைக்கும். கலர் பவுடர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, இதுதான் பேஸ். இந்த ஊத்துறாங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து கம்ஃபர்ட் பேஸு. அது சாஃப்ட் அ அ ஃபேப்ரிக் கண்டிஷனர் பேஸ். ஒயிட் கலர்ல நல்லா பால் மாரி இருக்கும். அத கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிளெண்டர் இருந்தா நீங்க பிளெண்டிங் போடலாம். அப்படி இல்ல அப்படின்னாக்கா, நீங்க கையில ஒரு ஒரு பெரிய குச்சி மாரி வச்சு நீங்க பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இது வந்து பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நீங்க வந்து அந்த பேஸ போடணும். அப்பதான் உங்களுக்கு திக்னஸ் வந்து வேகமா கிடைக்கும். இந்த மாதிரி திக்கா வந்துருங்க உங்களுக்கு. அந்த பேஸ போட்டு நீங்க பிளெண்ட் பண்ண உடனேயே இந்த மாரி திக்கா வந்துரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சென்ட் ஊத்தணும். சென்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஒ ஒவ்வொரு ஃப்ளேவருக்கும் அதாவது ஒவ்வொரு கலருக்கும் ஒவ்வொரு ஃப்ளேவர் இருக்கு. ஃப்ரூட்டி இருக்கு, லாவெண்டர் இருக்கு. அந்த மாரி டிஃபரெண்ட் ஃப்ளேவர் இருக்கு. உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் தேவையோ நீங்க அந்த சென்ட்ட வாங்கிக்கலாம். சென்ட்ட வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாரி வந்ததுக்கப்புறம் சென்ட்ட வந்து போடணும். சென்ட் போடும்போது நீங்க என்ன கலர் போட்டிருக்கீங்களோ, அந்த கலர் வந்து கொஞ்சமா லைட்டா உடையும். அதனால என்ன பண்றீங்கன்னா, சென்ட் போட்டதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கிட்டே நீங்க மேற்கொண்டு இன்னும் கொஞ்சம் கலர் வந்து நீங்க அதில சிந்தெடிக் கலர ஆட் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணணுங்க. இதில இந்த மேட்டரே பார்த்தீங்கன்னா, பிளெண்டிங் மட்டும் தான். மிக்ஸ் பண்ணா மிக்ஸிங் மட்டும் தான் உங்களுக்கு வேலையா இருக்கும். வேற எந்த வேலையும் கிடையாது. நீங்க ஜஸ்ட் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ற மாரி தான் இருக்கும். ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரோ வாட்டர் 100 எம்எல்க்கு வந்து 25 லிட்டரு தண்ணி நீங்க எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கலர் பவுடர் போட்டு பிளெண்ட் பண்ணணும். பிளெண்ட் பண்ணதுக்கப்புறம் பேஸ் கம்ஃபர்ட் பேஸ் இருக்கு இல்லையா? சாஃப்ட்
ஃபேப்ரிக் சாஃப்ட் கண்டிஷனுடைய பேஸ் அத போட்டு பிளெண்ட் பண்ணணும். ஸோ நல்லா திக்கா வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி வந்துருங்க. இத நீங்க பேக் பண்ணலாம். இது பார்த்தீங்கன்னா, நீங்க பல்க்கா சப்ளை பண்றதா இருந்தா இந்த மாரி 50 லிட்டர் 50 லிட்டர் கேன் ப்ளூ கேன நீங்க சப்ளை பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ரீட்டெயிலா குடுக்கணும் அப்டின்னாக்கா, நீங்க எப்படி பேக் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அடுத்து பார்ப்போம். அடுத்து இது வந்து புரொடக்ஷன் காஸ்ட் எவ்வளோ வரும்? நீங்க எவ்வளவு சேல் பண்ணலாம்? எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ நீங்க ஃபேப்ரிக் கண்டிஷனர் அதாவது கம்ஃபர்ட்ட தயாரிச்சதுக்கு அப்புறம் நீங்க பேக் பண்ணணும். பேக்கிங் அப்படிங்கிறது வந்து நீங்க சப்ளை பண்றத பொறுத்து. நீங்க லோக்கலா சப்ளை பண்றீங்க, டைரக்ட் சேல் பண்றீங்க அப்படின்னாக்கா, இந்த மாரி பெட் பாட்டில் இருக்கு பார்த்தீங்களா? இந்த மாரி பெட் பாட்டில்ல போட்டு நீங்க வந்து சப்ளை பண்ணலாம். 1/2 லிட்டர், 1 லிட்டர் பெட் பாட்டில் கிடைக்கும். அந்த பெட் பாட்டில்ஸ்ல நீங்க அப்புறம் சப்ளை பண்ணலாம். இல்ல நீங்க வந்து ஒரு பிராண்டடா குடுக்கணும் அப்படின்னாக்கா, ஸோ இந்த மாதிரி கேன்ஸ் பார்த்தீங்கன்னா, ரூ. 15 ரூ. 20 கிடைக்கும். இந்த மாரி கேன்ஸ வாங்கி உங்களுடைய பிராண்ட் நேம் போட்ட ஸ்டிக்கர ஒட்டி நீங்க சப்ளை பண்ணலாம். ஸோ லோக்கலா எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பக்கத்துல இருக்கிற கடைகள், இந்த மாரி எல்லா க க சின்ன சின்ன கடைகள் இந்த மாரி சப்ளை பண்ணலாம். டைரக்ட் சேல் பண்ணலாம். நீங்களே டைரக்ட்டா வீடுகளுக்கு, அக்கம் பக்கத்துல வீடுகளுக்கு டைரக்ட்டா நீங்க சேல் பண்ணலாம். ஸோ இது வந்து இந்த மாரி நார்மல் பேக்கிங் போடலாம். ஸோ இது இது எவ்வளோ புரொடக்ஷன் காஸ்ட் ஆகும்? எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்? அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஸோ நீங்க வந்து 1 லிட்டர் பேஸ் வந்து தயாரிக்கிறதுக்கு அந்த சென்ட்டு, பேஸு, கலரு இது எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் உங்களுக்கு ரூ. 40 தான் செலவாகும். ஸோ நீங்க எவ்வளவுக்கு சேல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 லிட்டர் வந்து ரூ. 100 ரூ. 120க்கு நீங்க வந்து இந்த மாதிரி பெட் பாட்டில்ல போட்டு நீங்க வந்து சேல் பண்ணலாம். நீங்க மொத்தமா குடுக்குறதா இருந்தா, இந்த சின்ன சின்னதா வந்து ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் சப்ளை பண்றாங்கல்ல வீடு வீடா போய், வண்டியில எடுத்துட்டு போய், அவங்களுக்கு நீங்க மொத்தமா தயாரிச்சு குடுக்கலாம். இல்ல இந்த மாரி பிராண்டடா பண்ணணும்னா, இந்த மாரி பிராண்டடா பண்ணும்பொழுது உங்களுக்கு ரூ. 150லேருந்து ரூ. 160க்கு நீங்க வந்து சேல் வந்து பண்ணலாம். ஸோ நல்ல ப்ராஃபிட் வந்து இதுல இருக்குங்க. ஸோ இது மட்டும் இல்லாம மத்த ஹோம் கிளீனிங் ப்ராடக்ட்ஸ் அதாவது சோப் ஆயிலு, ஃபினாயிலு இந்த மாரி எல்லாமே நீங்க செஞ்சு நீங்களாவே செய்யலாம். அதுக்கும் வந்து இவங்க கிட்ட எல்லா பொருளும் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் எப்படி செய்யணும்னு அவங்க வந்து சொல்லிக் குடுத்துருவாங்க. ஸோ வீடியோல வந்து மொபைல் நம்பர் இருக்கு. அவங்கள கான்டாக்ட் பண்ண நீங்க ஃபர்தர் டீட்டெயில்ஸ் இது எப்படி செய்யணும் எப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் அவங்ககிட்ட நீங்க வந்து வாங்கிக்கலாம். இந்த தொழில் தகவல் கண்டிப்பா உங்களுக்கு உபயோகமானதா இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி இருந்தா கண்டிப்பா மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேலும் ஒரு நல்ல தொழில் தகவல் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.